ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே லட்டு, அன்னப்பிரசாதம் சென்டர், கல்யாணக்கட்டா இந்த இடங்களை எல்லாம் டிடிடியோட இஓ இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் திருமலையில நம்ம அன்னப்பிரசாதம் சென்டர் தவிர மற்ற ஹோட்டல்கள்லையும் பக்தர்கள் சாப்பிடுறது வழக்கம். அதே மாதிரி திருமலையோட ஜனதா கேண்டீன் மற்றும் மற்ற ஹோட்டல்கள்ல சமைக்கக்கூடிய ஸ்டாஃப் அங்க இருக்கிறவங்களுக்கு திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ப்ராப்பரான ஃபுட், அதாவது ஹைஜீனிக்கான உணவுகளை வழங்குறதுக்கான பயிற்சிகள் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதா ரீசன்ட் டேஸ்ல நடந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்கள் மட்டும் இல்லாம திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடக்கூடிய எல்லா அப்டேட்டையுமே நம்ம தமிழ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ கண்டிப்பா தரிசனம் போற ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்த்துடலாம். திருமலையில புதிய இஓ பதவியேற்றதுக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி லட்டு பிரசாதத்தின் சுவை மற்றும் தரத்தை அதிகரிக்கிறதுக்காக நெய் வழங்கக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தரமற்ற நெய்யை வழங்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களை பிளாக் லிஸ்ட் பண்ண சொல்லி முக்கியமா ரீசெண்டா நடந்த ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி நடந்த கூட்டத்துல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தரமான மற்றும் சுவையான திருமலை ஸ்ரீவாரி லட்டு பிரசாதங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் லட்டு பிரசாதத்தின் சுவை மற்றும் தரத்தை அதிகரித்துள்ளன என்று டிடிடியோட இஓ ஷியாமலா ராவ் சொல்லியிருக்காரு. அதே போல தரம் குறைந்த நெய் வழங்கும் சப்ளையர்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இஓ எச்சரிச்சிருக்காரு. இந்த மீட்டிங் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு. லட்டுகளின் தரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தரமான நெய்யால் லட்டுகளின் தரம் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. தற்போது டிடிடியில் கலப்பட சோதனை சாதனம் இல்லை, ஆனால் விரைவில் அது அமைக்கப்படும் என்றார். மூலப்பொருட்கள் மற்றும் நெய் கொள்முதல் முறையில் சில சிக்கல்கள் உள்ளதும் என்று சொல்லியிருக்காரு. தரமான நெய் கொள்முதல் செய்வது தொடர்பான 4 முன்னணி பால் நிறுவனங்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த குழுவோட அறிக்கையானது ஒரு வாரத்துல சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்றதும், தரமான நெய்க்கான டெண்டரில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த குழு தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்க்கு ருசி அவசியம் என்றும் இவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்து அறிக்கை அளிக்க குழுவிடம் கேட்டுள்ளதாகவும் இஓ சொல்லியிருக்காரு. தற்போது உள்ள சப்ளையர்களை அழைத்து தரமான நெய் வழங்க அறிவுறுத்தி இருக்கோம். சில நிறுவனங்கள் தரமான நெய்யை அனுப்புது, மற்றவங்க தரம் குறைஞ்ச நெய்யை அனுப்புறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. NABL சோதனையில் ஒரு நிறுவனம் கலப்பட நெய்யை கொடுத்து ஈரமான கொழுப்பை சேர்ப்பது தெரிய வந்திருக்கு. டிடிடிக்கு வழங்கப்பட்ட நெய்யின் மாதிரிகள் முழுமையாக ஆய்வுக்காக தேசிய அங்கீகார வாரியத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் அவங்களோட முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுல டிடிடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த 5 சப்ளையர்கள்ல ஒருத்தங்க கொடுக்கக்கூடிய நெய்யானது தரமான தரத்தை பூர்த்தி செய்யல அப்படின்றதும், கலப்பட நெய் வழங்கப்படுவது சோதனையில உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெண்டர் விதிமுறைகளை மீறியதற்காக ஒரு நிறுவனம் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு மற்றும் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் 2 நிறுவனங்களுக்கும் காரணம் காட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி அந்த சப்ளையர்ஸோட பேரை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி 2 பேத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுல அதோட சுவையில இந்த நெய் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தரமான நெய் இருந்துச்சுன்னா நாங்க நல்ல தரமான மற்றும் அதே சுவையில் இருக்கக்கூடிய லட்டுகள் கிடைக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்கள் நிறைய பேர் நம்ம கல்யாணக்கட்டால போயிட்டு முடி காணிக்க, அதாவது மொட்டை அடிக்கிறோம். அந்த இடங்கள்ல எப்படி தூய்மையை மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி அங்க மொட்டை அடிக்கக்கூடிய பக்தர்களுக்கு சுடுதண்ணி எல்லாம் வழங்கணும். ஸோ அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், அங்க இருக்க இடங்கள்லாம் தூய்மையா வச்சிருக்கணும் அப்படின்றத 23ஆம் தேதி நடந்த இன்ஸ்பெக்ஷன்ல இஓ பார்த்துட்டு முக்கியமா சொல்லியிருக்காங்க. இதோட போட்டோஸ் எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு சில தமிழ் உங்களுக்கு வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா, நம்ம தெலுங்குல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகளோட மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்ரீவாரி கல்யாணக்கட்டாவின் தூய்மையை மேலும் மேம்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு.
அதே போல மொட்டையடிக்கக்கூடிய பக்தர்களுக்கு வெந்நீர் வந்து தடையின்றி வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஷியாமலா ராவ் வந்து உத்தரவிட்டிருக்காரு. திருமலையில் உள்ள கல்யாணக்கட்டாவில் பக்தர்களுக்குள்ள வசதிகள் குறித்து இஓ வந்து அவங்க கூடயே வந்து ஜேஇஓ சேர்ந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சுத்தம் செய்யப்படாத தலைமுடிகளை அப்பப்ப வந்து அகற்றி தூய்மையாக வைத்திருக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. குளியலறை மற்றும் இதர மண்டபங்களை அவ்வப்போது சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படாது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காரு. கல்யாணக்கட்டாவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தரமான சுகாதாரமான உபகரணங்கள் மற்றும் பொருட்களை வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதே போல இதன் ஒரு பகுதியா வந்து கல்யாணக்கட்டால இருக்கக்கூடிய பழமையான கீசர்கள் மற்றும் விரிசல் ஏற்பட்டுள்ள ஓடுகள் இருப்பதை கண்டறிஞ்சு அவற்றை உடனடியாக மாற்ற பொறியாளர் அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. மேலும் உடைந்த குடிநீர் குழாய்கள் மற்றும் பழுதடைந்த மின் சுவிட்ச் போர்டுகள் பதிலாக புதியவை அமைக்க வேண்டும். நிலுவையில் உள்ள சிவில், எலக்ட்ரிக்கல் மற்றும் இதர பொறியியல் பணிகளை விரைஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கல்யாணக்கட்டால அவர் வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண விஷயங்கள். ஸோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு டைம் இன்ஸ்பெக்ஷன் அப்போ மட்டும் கரெக்ஷன் பண்ணாமல் எப்பயுமே அந்த இடங்கள்லாம் சுத்தமாக இருந்து சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா தரிசனம் வர பக்தர் எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து இதை முடிச்சுக்கிட்டு அடுத்து எங்கே போயிருக்காரு அப்படின்னா அன்னப்பிரசாதம் சென்டருக்கு போயிட்டு அங்கே இருந்த பக்தர்கள் கிட்ட அன்னப்பிரசாதம் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கும் வந்து கேட்டிருக்காரு. அதுல பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல அரிசி வந்து நல்லா சமைக்கப்பட்டிருக்கா, அதே மாதிரி காய்கறிகள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. ஸோ பக்தர்கள் வந்து நாங்க இந்த அன்னதானம் வந்து இப்ப நல்லா இருக்கு அன்னப்பிரசாதம் அப்படின்ற ஃபீட்பேக்கும், அதே மாதிரி கை கழுவுற இடங்கள் எல்லாம் சில இடங்கள்ல குழாய்கள்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அன்னப்பிரசாதம் சென்டருக்கு கொடுக்கக்கூடிய அரிசிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசி கொடுக்கக்கூடிய ஆலை ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து என்ன மாதிரி அவங்க வந்து தரத்துல கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அன்னப்பிரசாதம் சென்டர்ல ரொம்ப வருஷமா பழமையா இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, உபகரணங்கள் எல்லாம் அந்த சமையல் உபகரணங்களா மாத்துறதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்டா வந்திருக்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் முன்னாடியே சொன்னதுதான். ஜனதா கேன்டீன்ஸ் அதே மாதிரி திருமலையில இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதே மாதிரி இந்த ஜனதா கேன்டீன் நெக்ஸ்ட் வந்து அன்னப்பிரசாதம் சென்டர் இதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு எஃப்எஸ்டி வந்து ஒரு முக்கியமான பயிற்சி கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு மலிவு மற்றும் நியாயமான விலையில சுகாதாரமான, ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவுகளை வழங்குறது டிடிடியோட இறுதி இலக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் இதர விற்பனையாளர்கள் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரைவில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்க போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல யாரெல்லாம் இப்போ சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து பண்ண போறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் டெலிகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து அதே மாதிரி அவர் வந்து கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குற இடங்கள்லையும் வந்து ஜேஇஓ அவங்க வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கியூ லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஸோ அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்டு ஸோ அங்கே வந்து ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் 2 இடத்துலையுமே வந்து போய் பார்த்துருக்காங்க. இதுதாங்க லேட்டஸ்டா டிடிடிலேருந்து வந்திருக்க முக்கியமான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் செப்டம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ யாருக்காவது வேணும்னா ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்டோபர் மாதத்தில் அந்த பிரம்மோற்சவ நாட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு பிரம்மோற்சவ நாட்களுக்கெல்லாம் ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் பஸ் தர்ஷன் டிக்கெட், டூரிசம் இதெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் ஒரே வழி உங்களுக்கு. அது எஸ்எஸ்டி டோக்கனும் இல்லை அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனம் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,699 பேர் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகி வெளியில டிபிசி வரைக்கும் லைன் வந்து இருக்கு. 15லேருந்து 18 மணி நேரம் ஆகுது. ஏன்னா நேற்று வியாழக்கிழமை அப்படின்றனால நேற்றுக்கான டிக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால நேற்றோட க்ரௌடு வந்து இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அண்ட் ரயில் பயணிகள் நோட் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 26ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஒரு சில ரயில்கள் வந்து பார்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் கிடைச்சிது. அதை நான் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க.
கீழ் திருப்பதியில டெய்லியும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஏர்லி மார்னிங் 1 to 2 மணிக்குள்ள கொடுப்பாங்க. நீங்க ஸ்ரீவாரிமெட்டில் போகணும்னு நினைச்சீங்கன்னா காலையில ஒரு 5:30 6 மணிக்குள்ள இருந்தீங்கன்னா 6 மணிக்கு மேல உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனை வாங்கிட்டு 1200வது படிக்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். எஸ்எஸ்டி டோக்கன், இந்த ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் எல்லாமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். டைமிங் எல்லாமே சேம் தான். முடிஞ்ச வரைக்கும் நடந்து போறவங்க நீங்க தர்ஷன் அதாவது வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நியர்பை கவுண்டர்ல இருக்க டோக்கன் வாங்கிட்டு நடந்து போக பாருங்க. ஸோ இல்லை நீங்கள் வீக் டேஸில் போறீங்கன்னா நார்மல் தர்ஷனே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் டிடிடி தர்ஷன் ரிலேட்டடாக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.